சந்திரசேகர். இது வந்து முகுந்தா சப்போர்ட் பெரியநாயக்கன் படத்தில் இருக்குங்க. ரெட்மி இன்டீரியர்ஸ்லேருந்து இந்த ஒர்க்கு பண்ணியிருந்தாங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப ஒர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, வித் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ரெட்மி இன்டீரியர் இதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 BH இண்டிவிஜுவல் வில்லாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு, மாஸ்டர் பெட்ரூமில் வார்ட்ரோப் வித் லாஃப்ட்டு, மேலே ஒரு ஸ்மால் பெட்ரூமில் டபுள் டோர் வார்ட்ரோப் லாஃப்ட்டு, இன்னும் மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் அதில் ஃபுல் வார்ட்ரோப் ஸ்டடி டேபிள் பண்ணியிருக்கோம். பூஜா யூனிட்டு, கிச்சன், யூட்டிலிட்டி ஏரியா பண்ணியிருக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்கலாம். ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது, இந்த டிவி பாருங்கள். சில்வர் ஓக் வந்து எம்டி ரெடி சொல்லுவாங்க, மகாகனி கடை சொல்லுவாங்க. ஃபுல் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டுங்க. அந்த ஒயிட் தீமில் வந்துட்டு இந்த டுவல் கலர் பண்ணிருக்கோம். சென்டரில் கிளாஸ் எதுனா சீக்வன்ஸ் பண்ணுறது வேண்டியதான். ஷோகேஸ் இப்போ வர வீட்டுலாமே ஷோகேஸ் இல்லை, டிவி அட்டாச் பண்ணி ஷோகேஸ் பண்ணுறோம். நீங்கள் சின்னதாக போதுன்னா சின்னதாக பண்ணிடுவாங்க. இந்த ஏரியாவுக்கு டிவி அந்த டிசைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்கேஸ் இது சின்னதாக யூபிஎஸ் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். அது அப்படியே ஐரோஃப் சீலிங் வந்து ஐரோஃப் சீலிங், டஃப் அண்ட் கிளாஸ், உட்டன் ரைல்ஸ் கொடுத்துருக்கு. டிவி வந்து இங்கே வந்து பெருசாக பண்ணும்போது சோஃபா நியர்பை இருக்கிறனால கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக தெரியுது. அதனால் இந்த ஏரியா காம்பேக்டாக என்ன மாடல் பண்ண முடியுமோ அந்த மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம். நியர்பை இருக்கும்போது இந்த வியூ ஓகே, சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். சேம் நிலவு, இந்த டோர் ஃப்ரேம் கலர் சேம் அதே மேட்ச் ஆகிறதுனால நம்ம இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி மேட் ஃபினிஷிங், டன் மேட் கலர், மேட் ஃபினிஷிங். நம்மளுடைய பெட்ரூம்க்கு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங்க, ரெஸ்ட் ரூம் ஆப்போசிட் இருக்கனால இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். கீழே ஒரு ஸ்டோரேஜிங்க, மிரர் வந்து அப்படியே பேனலிங் பண்ணியிருக்கோம். அங்கே வாட்டர் போட ஸ்பேஸ், துணி வைக்கிற ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்னா தனியாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். அது போக சைட் டேபிள் இருக்கு, சைட் டேபிள் இது மூவல் தான். மெடிசன் அந்த மாதிரி ட்ராஸ் வச்சுக்கலாம், டோர் வச்சுக்கலாம். இங்கே டோர் போட்டிருக்கு, இங்கே ட்ரா வச்சுக்கலாம். இது மூவல் தான். மெடிசன்ஸ் எனிதிங் உள்ள வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைட் டேபிள் பொறுத்தவரையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 டோர் வார்ட்ரோப்னால ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிறனால ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கு. இங்கே டபுள் டோர் இருக்கு. சிங்கிள் டோரில் ஒரு ஹேங்கர், ஒரு ட்ரா கொடுத்துருக்கோம். இது ஸ்டடி டேபிள் மாதிரி, இதுக்குள்ள கிளாஸ் போடலாம். 6 இன்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. கால் வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு சிங்கிள் ஸ்டடி பண்ணும்போது கால் வச்சுக்கலாம். அது வந்து ஜாயிண்டர் கொடுத்துருக்கோம், இல்லைன்னா டபுள் டோர் கொடுத்துருப்போம். இந்த வீட்டில் ஃபுல்லாகவே இந்த மகாகனி கலர் வித் சில்வர் ஒர்க் டுவல் கலர் தான் பண்ணியிருக்கோம். சேம் பேட்டர்ன் தான், ஃபுல் ஒயிட் கலர்னால இந்த கலர் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஆல்ரெடி வீட்டில் இருக்க நிலவு, ஃப்ரேம்ஸு, கர்டைன்ஸு அது தந்தால் எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சு. லாக், ஹேண்டில் பேட்டர்ன்ஸ், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லாக் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். இது நல்லா இருக்கு. நம்பர் 1 எல்லாமே பெட்டராக குவாலிட்டியாக. ஃபுல் உள்ள கிச்சன் என்ட்ரன்ஸ் ஆகும்போது பேனிங் அதே கலரில், உட்டன் தீமில் அதே பேனிங் இருக்கும். இது உட்டுங்க, யூபிவிசி தான், உட்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறேன். நம்ம தொட்டு ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அந்த யூபிவிசியும் தெரியும், பிளாஸ்டிக்கே தெரியும். அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நல்ல குவாலிட்டி போகும்போது, ஹை குவாலிட்டி போகும்போது அந்த உட்டு மாதிரியே இருக்கும். பூஜா பார்க்க இந்த கிளாஸ் பேட்டர்ன்ஸ் தான். நம்ம
பூஜா ஏரியா ஃபோட்டோஸு நம்ம எந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கோ நம்ம அதுக்கு தகுந்த பேட்டர்னோ அதுக்கு தகுந்த காம்பேக்டாக எப்படி பண்ண முடியுமோ அது தவிர பார்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே ஸ்டோரேஜ் ட்ராஸ் இருக்கலாம், எல்லாமே கஸ்டமைஸ் தான். ஃபுல் பேனலிங். இந்த கிளாஸ் பேட்டர்னில் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ரூமே பார்த்தீங்கன்னா சில்வர் ஒர்க் வந்து எம்டி ரெட் அந்த மகாணி கலர் பண்ணியிருப்போம். கிச்சன் மட்டும் ஒயிட் வித் பிளாக் தீமில் பண்ணியிருப்போம் பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லாம் ஃபுல் ஒயிட் வித் மார்பிள் டிசைன் பேட்டர்ன் டைல்ஸ் கொடுத்தனால நம்ம அதேமாதிரி கீழே ஒயிட் வித் பிளாக்கும் மேலே ஃபுல்லாகவே ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸும் பாருங்கள் நார்மல் டைன் ஃபாஸ்டர் செக்கு கொடுப்போம். இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் கொடுப்போம். கஸ்டமர் சூஸ் பண்ணுறது தான் என்ன பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்ன் கொடுப்போம். கீழே ஸ்டைல்ஸ் பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் மஸ்ட்டு. கீழே பாருங்கள் இந்த ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த ஃப்ளாட்டாக இருக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுங்க, கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் இந்த ஸ்பேஸ் கொடுக்கலைங்கன்னா அந்த டோர்ஸ் எல்லாமே வெளியே வரும். வெளியே வரும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த ஸ்பேஸ் நீங்கள் எப்பவுமே கொடுத்துருங்க. இன்டீரியர் பண்ணும்போது இந்த டைல் இருக்கும், ஒரு 3 இன்ச் ஸ்பேஸ் உள்ளே விட்டுட்டிங்கன்னா அந்த டோர்ஸ் எல்லாமே உள்ளே போயிடும். அந்த வியூ நல்லா இருக்கும் பார்க்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் டேண்டம் ஒர்க் பண்ணியிருக்கோம். டேண்டமில் கட்லரி மொத்தம் 4 ட்ராலி. இது டஸ்ட்பின் வைக்கிறதுக்கு யூட்டிலிட்டி ஏரியா பண்ணியிருக்கோம். யூட்டிலிட்டி ஏரியா பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஸ்டோரேஜ் இருக்குதான். கீழே டோர்ஸ் அது தான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் இந்த ஸ்டோன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே வர சான்ஸ் இல்லைங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தண்ணி வெளியே வராது. அதனால நம்ம என்ன கபோர்ட் பண்ணுறோமோ அது லைஃப் கொஞ்சம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸ்மால் பெட்ரூம் 2 டோர் வார்ட்ரோப்பு லாஃப்டும், மாஸ்டர் பெட்ரூம் 3 டோர் 4 டோர் வார்ட்ரோப் வித் ஸ்லைட் டேபிள் பண்ணியிருக்கோம். அது கூட ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்மால் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். ரெஸ்ட் ரூம் நியர்பை ஒரு டேபிள் போட்டுருக்கோம். அப்புறம் 4 டோர் வார்ட்ரோப் லாஃப்ட்டு ஸ்லைட் டேபிள் பண்ணியிருக்கோம். கிச்சன் ஒயிட் வித் பிளாக்கு, மற்ற எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். டூவல் கலர் காம்பினேஷனில் பேக் சைட் பேனலிங் ஷீட் கொடுத்து ஃபுல்லாக